வணக்கம் நண்பர்களே. நம்ம டெய்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் லைவ் பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வீடு கட்டணுன்றது எல்லாருடைய கனவு. அந்த கனவை நனவாக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நிலம் வாங்கிறதுலேருந்து வீடு கிரகப்பிரவேசம் வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய டீட்டெயில். அந்த டீட்டெயிலை நம்ம எபிசோட் மாதிரி சொன்னால் தான் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி முதல் ஒரு வீடு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பட்ஜெட் அப்படின்றது ஒரு 5 லட்சம் கையில் காசு இருக்குது, மீதி லோன் போட்டுக்கலாம், மீதி 50 லட்சத்தை லோன் போட்டுக்கிட்டு நம்ம வீடு வாங்கிட்டு வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடையாது, ஃபினான்ஷியல் ட்ராப். அப்போ நான் எப்படி சார் வீடு கட்டுறது அப்படின்னா அடுத்து சொல்கிறேன். இந்த ஃபினான்ஷியல் ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு இந்த பட்ஜெட்டிங்க்கே 4 ரூல் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் மணி, உங்கள் காசை வச்சு தான் நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டோடைய மதிப்பு, அதாவது நிலம் மற்றும் கட்டிடம், இது ரெண்டுத்தோட மதிப்பில் 20-30% உங்கள்கிட்ட லிக்விட் கேஷாக ஆர் கோல்டாக நீங்கள் வச்சுருக்கணும். இதுதான் முதல் ரூல். அப்போ என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேவிங்ஸை அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீட்டுக்காக இத்தனை வருஷத்தில் இந்த இடத்த நான் ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அந்த சேவிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ரூல் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கால்குலேட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, சேல்ரி நம்ம மந்த்லி எல்லாருமே பேஸ் பண்ணியிருக்கிறது நம்முடைய வருமானம், ஒரே வருமானம், சம்பளம். இந்த மாதத்தில் ஒரு நாள் வரும் பணம் மாதம் முழுக்கும் செலவாகுது அப்படின்னு, அதாவது ஒரு நாள் பணம் டெய்லி பணம் போயிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு செலவில் அது லிக்விடேட்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லாமல் சேவிங்ஸில் நம்ம இதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை பிரிக்கணும். அப்போது இஎம்ஐ அப்படின்ற அமௌண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் உங்கள் சம்பளத்திலிருந்து 30-35% மட்டும்தான் இருக்கணும். 100 ரூபா அப்படின்னா அதில் 30 ரூபா மட்டும்தான் நீங்கள் இஎம்ஐயாக கட்டுற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு 50,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறார் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா அதில் அவர் 15,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தால் அவருக்கும் அவருடைய ஃபினான்ஷியல் ட்ராப்புக்கும் பிரச்சனை இல்லாமல், அதாவது அவர் அந்த ட்ராப்பில் சிக்காமல் ஃப்ரீயாக அவருடைய ஹோம் லோனுன்றது ஒரு பெரிய கஷ்டமாக இல்லாமல் தாராளமாக அவர் தம்முடைய செலவுகளை பார்த்துக்க முடியும். 3வது ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ். என்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா, இன்விசிபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 40 லட்ச ரூபா ஒரு பட்ஜெட். அதில் அந்த 40 லட்ச ரூபா பட்ஜெட்டை வீடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கணக்கில் வைக்க வேண்டியது 35 லட்ச ரூபா தான் உங்கள் பட்ஜெட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 5 லட்ச ரூபான்றது ஹிடன் சார்ஜஸ், அதாவது இந்த செலவுகள் வளருமே தவிர குறையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூலுக்கு நம்மளை ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணணும். இந்த ரூலை அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான பட்ஜெட்டிங்கில் ஃபஸ்ட்டு உங்கள் மணி உங்கள்கிட்ட ஒரு 20-30% இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கால்குலேட் பண்ணுற இஎம்ஐ 30-35% உங்கள் சம்பள பணத்திலேருந்து இருக்கணும். 3வது, நீங்கள் கணக்கு போடுற காசு 40 லட்ச ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம்னா கூட 35 லட்சம் தான் என்னோடய பட்ஜெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி 5 lakhsன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது மேக்ஸிமம் ப்ளஸில் தான் வரும். ஏன்னா வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. ஏன்னா செலவுகள் ஏறத்தாழ அதிகமாக தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், குறைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் இந்த 5 லட்ச ரூபான்றது ஐட்லிங். நம்ம எப்படி இப்போ ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்கிறோமோ அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு நம்ம வச்சுருக்கிற ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். இது இன்விசிபிள் சார்ஜஸ்க்கு உங்களுக்கு உதவும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பட்ஜெட் ரெடி. அப்புறம் என்ன வேணும், இடம். அப்போ நம்ம இடத்த எப்படி சூஸ் பண்ணுறது, இதுக்கு உங்களுக்கு 4 விஷயம் இருக்குது இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா,
டிடிசிபி அப்ரூவ்டு அது ஒன்று. அப்படி இல்லைன்னா லோக்கல் பாடிஸில் வாங்குகிறோம் அப்படின்னா லோக்கல் முனிசிபாலிட்டி ஆர் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவ்டு லேண்டாக இருக்கணும். அன்அப்ரூவ்டு லேண்டு வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்குற விஷயங்களாக இருக்கும். இந்த டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் உங்களுக்கு லோக்கல் பாடி அத்தாரிட்டிஸ், அதாவது லோக்கல் பஞ்சாயத்தில் வாங்குறீங்கன்னா பஞ்சாயத்து அத்தாரிட்டி, இதில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ரூவ்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. பேங்க் லோன் பற்றி உங்களுக்கு கவலையே இருக்காது. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நிலத்தோட ஈசி. ஈசின்றது வில்லங்கம், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு அதுக்கு பேர். இது நீங்கள் என்றைக்கு நிலத்தை வாங்கணும்னு நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த தேதியிலிருந்து 30 வருஷம் பின்னாடி போட்டு அந்த லேண்டோட ஒட்டுமொத்த என்ன சொல்லுவாங்க வரலாறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லேண்டில் நடந்திருக்கிற அனைத்து பரிவர்த்தனைகளும் அந்த ஈசியில் உங்களுக்கு தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஈசியை போட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம லேண்டில் இஷ்யூ இல்லை அப்படின்னு. 3வது பட்டா. இந்த பட்டா நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்குறீங்களோ அவங்க பேரில் நிச்சயமாக இருக்கணும். அந்த நீங்கள் வாங்குகிற பட்டா ப்ளஸ் அதோட பேரண்டல் டாக்குமெண்ட், இந்த ரெண்டுமே, அதாவது தாய் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்குகிறவர் தாய் பத்திரம் வச்சுருக்கிறார் விற்கிறவர் அப்படின்னா அவருக்கு அந்த நிலம் எங்கேருந்து வந்தது அப்படின்றது அந்த டீட்டெயில் அந்த பேரண்டல் டாக்குமெண்ட்டில் இருக்கும். அந்த பேரண்டல் டாக்குமெண்ட் வச்சு தான் அவங்களுக்கு வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பட்டா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்குகிறவர் பேரில் பட்டா நிச்சயமாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு 3 முக்கியமான விஷயம் இருந்தாலும் நிலத்தோட விலை ரொம்ப கம்மியாக வருது, ரொம்ப சீப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலைகளுக்கு அருகாமையிலையோ இல்லை கொஞ்சம் பள்ளமான இடமோ இல்லை கொஞ்சம் டவுனாக இருக்குது அதனால் இடம் கம்மியாக இருக்குது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்கினோம்னா மழைக்காலங்களில் மற்றும் போக்குவரத்து கொஞ்சம் பேர் நிலம் வாங்கியிருப்பாங்க, சுற்றி நிலம் இருக்கும், எல்லோரும் போக வர வழி இருக்குன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. ஆனால் வழியில் பிரச்சனை வரும், எனக்கு வழி கிடையாது, வேறு ஒருத்தர் நிலத்தில் தான் நான் வரா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில சிரமங்கள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த 4 விஷயமும் பார்த்துட்டோம் லேண்டு வாங்குகிற இடத்துல. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேண்டை பார்த்தாச்சு, நம்ம லேண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம்? டிடிசிபி அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஈசி 30 வருஷம் கிளியராக இருக்குது, நான் யார்கிட்ட வாங்க போகிறனோ அவங்க பேரில் தான் பட்டா இருக்குது, மற்றும் அவருடைய பேரண்டல் டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காரு நான் படித்து பார்க்குறதுக்கு, நிலமும் நீர்நிலைகளிலோ மற்றுள்ள எந்த வில்லங்கங்களோ எந்த போக்குவரத்து பிரச்சனையும் இல்லாமல் எனக்குன்னு தனி வழியோட எல்லாமே சரியாக இருக்குது. அப்போது என் லேண்டை நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? பத்திரப்பதிவு, த ரிஜிஸ்ட்ரேஷன். மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸில் ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேண்டு எனக்கு அப்படின்னு சொல்கிறது நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதி வாரியாக அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கைட்லைன் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவரால் லேண்டுக்குன்னு கணக்கு போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்னு ஒன்று வரும். அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்றது அப் டு உங்களுக்கு 9% வரைக்கும். அது தோராயமாக தான் சொல்கிறேன். இதோடைய சரியான கணக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் கைட்லைன் வேல்யூ உங்கள் ஏரியாவை செலக்ட் பண்ணிங்கனாலே அங்கே உங்களுக்கு கைட்லைன் வேல்யூ என்னன்றதை அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 9% பேசணும் இல்லைங்களா, இந்த 9% நீங்கள் 10 லட்ச ரூபா லேண்டு வாங்க போகிறேன் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 90,000 ரூபா நீங்கள் ஃபீஸாக பே பண்ண வேண்டி இருக்கும். இதுக்கு அடுத்து வேறு என்ன செலவினங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ரைட்டர், அதாவது உங்களுக்கான பத்திரப்பதிவுக்கு டாக்குமெண்ட்டை தயார் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பத்திர எழுத்தர் மற்றும் அவங்களோட அது இல்லாமல் கமிஷன், அது இல்லாமல் ஆன்லைன் சார்ஜஸ்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷனு, அப்புறம் இந்த ப்ரௌசிங்கு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 2% சார்ஜ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ 9% லேண்டு வேல்யூலேருந்து உங்களுக்கு ஃபீஸு அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டாலும் கூடுதலாகவோ குறைவாகவோ ஒரு 2-3% ஆட் பண்ணிங்கன்னா 11-12% சார்ஜஸ் நீங்கள் உங்கள் நிலத்தோட நிர்ணயம் பண்ண விலையிலிருந்து நீங்கள் அதிகப்படி கட்ட வேண்டியிருக்கும். அப்போது லேண்ட் வேல்யூ ப்ளஸ் 12% காஸ்ட்டை நீங்கள் எடுத்து வச்சாதான் நீங்கள் அந்த லேண்டை பத்திரப்பதிவு பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் லேண்டுக்கு காசு ரெடி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிட்ட வரும்போது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு
தெரியாதவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. முதல் நிலையில் நான் போய் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிலம் பார்த்துட்டோம், பட்ஜெட் பார்த்துட்டோம், லீகல் பார்த்தாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. அப்போது என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான பட்ஜெட்டை பிளான் பண்ணோம். எப்படி பிளான் பண்ணோம், நம்ம கையில் கொஞ்சம் காசு, ஒரு 30-20% லோன் அமௌண்ட் உங்கள் சேலரியிலேருந்து 30-35% இதை வச்சு உங்கள் பேங்க்குக்கு பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணிங்க. அடுத்து உங்கள் லேண்டை டிடிசிபி அப்ரூவலாக ஈசி போட்டு பார்த்து ஒரு நல்ல லாயர்கிட்ட கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி இந்த லேண்டை பற்றி எதுவும் வில்லங்கம் இருக்குதா அப்படின்றது நம்ம கிராஸ் வெரிஃபை தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த வாட்டர் பாடிஸ் கிட்ட நம்ம நிலம் இல்லை அப்படின்றது ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டா யார் பேரில் வாங்குகிறோமோ அவங்க டீட்டெயில் அவங்க பேரில் தான் இருக்குதுன்றதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற லேண்டோட பேரண்டல் டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட்டு, அது கூட இன்விசிபிள் சார்ஜஸ் ஒரு 2-3% கமிஷன் அண்டு டாக்குமெண்ட் ரைட்டர் காஸ்ட்டு, ஆன்லைன் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு 12% அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தா, இப்போது நிலம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம நிலத்துக்கான வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் பிளான் எப்படி, என்ஜினியரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, அப்புறம் போர்வெல் எப்படி போடுறது, இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.